விட்டு விடுதல் பற்றி நம்ம காட் டாக்ஸ் சேனல்ல நான் போட்ட காணொலியை பார்த்த 1,00,000 மேற்பட்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மற்றும் இதை ஒரே வாரத்தில் அவர்களுக்கு கொண்டு சேர்க்க உதவிய பிரபஞ்சத்திற்கு பெரும் நன்றி. சென்ற காணொளியில் வந்த கமெண்ட்களில் சிலவற்றுக்கு இந்த காணொளியில் பதில் கூறியிருக்கிறேன். எனவே வீடியோவை முழுவதும் பாருங்கள். பிரபஞ்சத்தின் அனுமதி இல்லாமல் இந்த காணொளி உங்கள் கண்ணில் படாது. இங்கு நான் சொல்லும் ரகசியங்கள் வேறு எங்கும் கேட்க முடியாது. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பதில் பிரபஞ்சம் எனக்கு அருளியதை சொல்கிறேன். அன்பு நண்பர்களே, சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். ஒரே எண் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களுக்கு முன்னால் தோன்றும். கடிகாரத்தில் 11:11 வாகன எண் 369, பில் தொகை 9669, மொபைல் நோட்டிஃபிகேஷன் கவுண்ட் கூட அதே எண். இது சாதாரணமா? அல்லது பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முயற்சி செய்கிறதா? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஏஞ்சல் நம்பர்ஸ் என்றால் என்ன. 11 11 369 96 69 போன்ற எண்களை அடிக்கடி பார்க்கிறீர்கள் என்றால் அதன் பின்னால் என்ன காரணம் இருக்கலாம்? ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பார்ப்பதால் நினைப்பது எல்லாமே நடக்கும். உங்கள் கூரையை பீத்து கொண்டு பணம் கொட்டும் என்றெல்லாம் கிளிக் பேட்ஸ் வைத்து உங்களை கவர நான் இங்கு வரவில்லை. உண்மையாகவே அது இப்படி வேலை செய்யும் என்ற அறிமுகத்திற்காக மட்டுமே சொல்கிறேன். உண்மையாகவே பல காணொளிகள் பார்த்தேன். யாருமே சரியான பதிலை சொன்னதாக தெரியவில்லை. எனவே ஏஞ்சல் நம்பர் எவ்வாறு வேலை செய்யும் என்பதற்கு சமீப உதாரணமாக என்னை எடுத்துக்கொள்கிறேன். ஏனெனில் ஏஞ்சல் நம்பர்களை நான் கண்டுகொண்ட பின்பே பிரபஞ்சம் என்னிடம் என்ன சொல்கிறது என புரிந்து கொண்டேன். பிரபஞ்சம் நம்மை தொடர்பு கொள்ள முக்கியமான ஒரு கருவி ஏஞ்சல் நம்பர். அதன் சரியான புரிதல் இல்லை என்றால் உங்கள் வெற்றி இன்னும் தாமதமாகலாம். பிரபஞ்சத்தின் அனுமதியோடே சொல்கிறேன், கேளுங்கள். சில வருடங்களுக்கு முன் நான் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்த தருணத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சமயம் அது. வெகு நாட்களாக என் கண்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்கள் தெரிந்த வண்ணம் இருக்கும். சில சூழ்நிலைகளில் என்னை எச்சரிக்கும் துணியில் 69 எண் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கும். அது எச்சரிக்கை சொல்லத்தான் வந்தது என்பது சம்பவம் நடந்த பிறகுதானே நமக்கு புரியும். மனிதன் தானே நாம் அனைவரும். சரி, கதைக்கு வருவோம். உதாரணத்திற்கு, ஒரு நபருடன் நான் பேசுகிறேன் என்றால் அவரால் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நடக்கும் என்றிருந்தால் அவருடன் பேசும்போது என் மொபைல் சார்ஜ் பர்சன்டேஜ் 69 இருக்கும். அவரின் கார் நம்பர் 69 இருக்கும். அல்லது அவரின் மொபைல் எண் 69 முடியும். இன்னும் பல. இப்படி எங்கு பார்த்தாலும் அந்த நம்பர் தெரிந்து கொண்டே இருக்கும். எனக்கு முதலில் எதுவும் புரியவில்லை. மாதங்கள், நாட்கள் கடந்தது. அந்த நபர்கள் மூலமாக என் வாழ்க்கையில் நான் பட்ட அடி மற்றும் அவமானங்களை சொல்ல ஒரு திரைப்படமே எடுக்கலாம். யாருக்கெல்லாம் நான் பழகிய சமயங்களில் எண் 69 காட்டப்பட்டதோ அவர்களால் என் வாழ்க்கையே முடித்துக் கொள்ளும் அளவுக்கு, அல்லது நான் இல்லாமல் போனால் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்ற ரீதியில் எனக்கு எண்ணிலடங்கா அழுத்தங்கள் வந்தது. 2 வருடங்களில் 20 லட்சம் வரை இழந்து மற்றும் நான் வாழ தேவையான அனைத்து விஷயங்களையும் இழந்து நடுத்தெருவில் நின்றேன். இது நடந்து முடிந்த தருணத்தில்தான் நான் கண்டுகொண்டேன், என்னை எச்சரிக்கை செய்யத்தான் இந்த எண் காட்டப்படுகிறது என. அதை பின்தொடர ஆரம்பித்ததும் அடி வெளுக்கப்பட்டு என் கர்மா கழிந்து அமர்ந்த தருணத்தில் அடுத்து ஒரு எண் கண்ணில் பட ஆரம்பித்தது. அது 96. இப்போது அனைத்தும் தலைகீழ். 96 என்று குறிகாட்டப்படும் நபர்கள், சூழ்நிலைகள் அனைத்தும் என்னை என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வழிவகுத்தது. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் 96 என்ற எண் காட்டிய ஒரு பதிவிலிருந்து தான் ஆரம்பித்தது. பிப்ரவரி 10, 2026 0 இருந்து சப்ஸ்கிரைபர்கள் பிப்ரவரி 17 அன்று 1000 தாண்டியது. நான் அன்றே ஆணித்தரமாக பிரபஞ்சத்தை நம்பித்தான் ஆரம்பித்தேன். நீ காட்டித்தான் செய்கிறேன், நீயே வழிகாட்டு என இன்ஸ்டாவில் பேஜ் ஆரம்பித்து ஒரே வாரத்தில் எந்த விதமான ப்ரமோஷனும் செய்யாமல் பார்வையாளர்கள் எண்ணிக்கையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நான் மொபைலை திறக்கும்போது எல்லாம் என் கண்ணில் படுவது 96. நண்பா, என் வாழ்க்கை திடீரென்று மாறவில்லை. 10 வருடமாக நான் கற்று வைத்திருந்த பாடங்கள், அதை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்ற சூட்சமும் தெரியாமல் இருந்தேன். சரியான நேரம் வரும்போது
என்னை தள்ளிவிட்டது பிரபஞ்சம். அதற்கு என்னை தொடர்பு கொள்ள பிரபஞ்சம் 96 எண்ணை உபயோகப்படுத்தியது. 1111. இதை அடிக்கடி காண்பித்தால் சரியான பாதையில் செல்கிறாய், இன்னும் கொஞ்சம் செல் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். பிரபஞ்சம் எப்போதும் சில பேட்டர்ன்ஸ், முறைகளை பயன்படுத்தி தன்னை வெளிப்படுத்தும். அந்த பேட்டர்ன்ஸை நாம் பார்க்க பழகிவிட்டால், அதை நீ கண்டுவிட்டாய் என பிரபஞ்சத்திற்கு தெரிந்துவிட்டால், அதை தொடர்ந்து உங்களிடம் காட்டி புரிய வைக்கும். உதாரணத்திற்கு, வெற்றி அடைவதற்கு தேவையான முறை ஒன்றாகத்தான் இருக்கும். அதை வெற்றி பெற்றவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டுமோ அதை வெற்றி பெற்றவனிடமிருந்து காப்பி பேஸ்ட் செய்தால் அது ஒரு பேட்டர்ன்ஸை உருவாக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் ஏஞ்சல் நம்பராக வெளிப்படும், ஒரு தீராத எண்ணமாக வெளிப்படும். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், என்ன வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். வெற்றி பெற்றவனிடமிருந்து நகல் எடுத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் வழிநடத்த ஆரம்பிக்கும். முக்கியமான விஷயம் நண்பா, வெற்றிக்கு குறுக்கு வழி என்பது கிடையவே கிடையாது. குறுக்கு வழியில் வந்த வெற்றி காணல் நீரை குடிக்க கனவு காண்பது போலதான். அத்தனையும் தரும் பிரபஞ்சம் உங்களிடம் கேட்பது 2 விஷயங்கள் மட்டும்தான்: நன்றியுணர்வு மற்றும் சரணடைதல். நீங்கள் ஒரு மலையில் நின்று கொண்டு மிகப்பெரிய ஒரு பாறையை தள்ள வேண்டுமெனில் நீங்களே பாறையை முட்டி மோதி தள்ள வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. உங்கள் வேலை பாறையின் மீது கையை வைத்து தயாராக இருப்பது. சரியான நேரம் வரும்போது பிரபஞ்சம் பாறையை தள்ளும். கையை வைக்கும் அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் போதுமானது. அந்த அறிவை உங்களுக்கு தருவதே அந்த பிரபஞ்சம்தான் என்பது தனி கதை. இப்போதைக்கு இதை புரிந்து கொண்டால் போதும். யோசித்து பாருங்கள், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு அமைதியாக ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் தினமும் உதயமாகிறது, பூமி தன் பாதையில் சுழல்கிறது, சந்திரன் நேரம் தவறாமல் பூமியை சுற்றுகிறது. யாராவது நினைவூட்டுகிறார்களா? யாராவது கட்டளை இடுகிறார்களா? இல்லை. அனைத்தையும் ஒரே சமநிலையுடன் நடத்தி கொண்டிருக்கும் அந்த பேராற்றல், அதுவே பிரபஞ்சம். அப்படி ஒரு பேராற்றல் உன் வாழ்க்கையை கவனிக்காது என்று நீ நினைக்கிறாயா? எல்லாம் நீ செய்கிறாய், உன்னால் செய்யப்படுகிறது என்பது வெறும் மாயை. வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்த இருவரை எடுத்துக்கொள்வோம்: இசை ஞானி இளையராஜா மற்றும் ஏஆர் ரஹ்மான். இருவரும் தங்கள் வாழ்வின் உச்சபட்ச வெற்றியை அடைந்த பிறகு என்ன சொன்னார்கள்? எல்லாமே நான் செய்தேன் என்றா? எல்லா புகழும் இறைவனுக்கே என்றுதானே? இவர்களுக்கு முன் நாம் எம்மாத்திரம்? நண்பர் ஒருவர் கமெண்டில் கேட்டிருந்தார், இறைவனை பிரபஞ்சம் என்று சொல்வது வழக்கமாக போய்விட்டது என. அவருக்கு இந்த பதில்: நண்பா, இறைவனை இந்த மனிதன் 3ஆக மற்றும் அதற்கு மேலும் பிரித்துள்ளான். அந்த இறைவனை உருவாக்கியது மனிதன், அத்தனையும் உருவாக்கியது பிரபஞ்சம். அந்த சக்திக்கு இந்த பெயர்தான் என்ற பெயர் யாருக்கும் தெரியாது. இறைவன், முருகன், இயேசு, அல்லாஹ், இவை அனைத்தும் ஒரே வார்த்தையில் அடங்கும் அந்த வார்த்தை பிரபஞ்சம். இறைவன், பிரபஞ்சம் இரண்டையும் உணர மட்டுமே முடியும், பார்க்க முடியாது. மனிதன் உருவாக்கிய கடவுள்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. கண்ணாடியில் தெரியும் உன் முகம் உண்மையா, நீ உண்மையா என்ற கேள்விக்கு பதில் என்னவோ அதுவே பிரபஞ்சத்திற்கு பொருந்தும். பிரபஞ்சத்திடம் இது வேண்டும் அது வேண்டும் என குழப்பக்கூடாது. பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்க வேண்டியது, எனக்கு எது சிறந்ததோ அதை கொடு. நல்ல வருமானம், ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷமான சூழ்நிலை. என் தகுதி என்னவோ அதை கொடு என கேளுங்கள். எப்போது எப்படி என்பதை பிரபஞ்சம் முடிவெடுக்கும். காலையில் எழுந்திருக்கும் போதும் இரவு உறங்க செல்லும் முன்னும் நன்றி சொல்லி இதை சொன்னால் போதும். அதையே நினைத்து சொல்லிக்கொண்டே இருந்தால் அது வேணும் வேணும் என்ற உங்கள் அவசர மனநிலை கிடைக்காமல் போனால் என்ன ஆகும் என்றே சிந்திக்கும். எனவே கேளுங்கள், பொருளை அல்ல, அதனால் வரப்போகும் உணர்வை. பொருள் பின்னால் வரும். நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் ஒரு எதிர்விளைவு இருக்கும். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நல்லது கெட்டது என்ற பிரிவு கிடையாது, எல்லாமே நல்லதுதான். நாம் செய்யும் அனைத்திற்கும் ஒரு எதிர்விளைவு இருக்கும். விதைத்தவன் அறுவடை செய்தே ஆக வேண்டும். எதை விதைக்கிறோம் என்பது மட்டுமே இங்கு முக்கியம். நாம் சுவாசிக்கிற காற்று, நாம் குடிக்கும் தண்ணீர், நாம் நடக்கும் பூமி எல்லாமே பிரபஞ்சத்தின் பரிசு.
நீ பிறந்த நாளிலிருந்து ஒரு விஷயமும் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் எல்லாமே சரியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதன் பொருள் என்ன? பிரபஞ்சம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் எப்படி தருகிறது? பிரபஞ்சம் நேராக வந்து உன் கையில் பொருளை வைக்காது. அது என்ன செய்கிறது தெரியுமா? அது மனிதர்களை அனுப்புகிறது. அது வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அது உன் பாதையில் சூழ்நிலைகளை அமைக்கிறது. சில நேரங்களில் ஒரு சந்திப்பு, சில நேரங்களில் ஒரு தோல்வி, சில நேரங்களில் ஒரு தடை கூட. அது கூட ஒரு பரிசு. ஏன் தெரியுமா? அது உன்னை தயார்படுத்துகிறது. நீ வாழ்க்கையில் நினைத்த பல விஷயங்கள் கடைசியில் நடந்திருக்கிறதா? அப்போது நீ சொல்வாய், அது தற்செயல்தான். ஆனால் யோசித்துப்பார், அது தற்செயல் இல்லை. உனக்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து பாருங்கள். அதில் ஒரு ஒழுங்கமைப்பு, அலைன்மெண்ட் இருக்கும். எதுவும் இங்கு தற்செயல் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் பிரபஞ்சத்திடம் இருக்கும். நீ உன் எண்ணத்தை, உன் நம்பிக்கையை, உன் உணர்ச்சியை ஒரே திசையில் வைத்தபோது பிரபஞ்சம் அதை உன்னுடன் சேர்த்தது. பிரபஞ்சம் அனைத்தையும் தருகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. நீ சந்தேகப்படக்கூடாது, நீ பயப்படக்கூடாது, நீ இது முடியாது என்று சொல்லக்கூடாது. ஏனெனில் நீ என்ன நம்புகிறாயோ அதையே பிரபஞ்சம் பெரிதாக்கி தருகிறது. நீ குறைவாக நினைத்தால் குறைவு கிடைக்கும். நீ வளமாக நினைத்தால் வளம் வரும். நம்பிக்கை வெறும் மன ஆறுதல் இல்லை, அது ஒரு அழைப்பு. நீ உறுதியாக நம்பும்போது உன் உடல் மொழி மாறுகிறது, உன் செயல்கள் மாறுகிறது, உன் முடிவுகள் மாறுகிறது. அதன் விளைவாக பிரபஞ்சம் உனக்கு ஏற்ற பாதையை திறக்கிறது. இந்த நிமிடம் வரை இந்த காணொளியை நீ பார்த்திருந்தாலும் அதுவும் பிரபஞ்சத்தின் அருளால் தான். மேலும் பார், முக்கியமான ஒரு ரகசியம் இனிதான் சொல்லப் போகிறேன். நன்றி கூறும் மனம் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. 2000 வருடங்கள் முன் எழுதிய இந்த திருக்குறள் அனைவருக்கும் தெரியும். பிரபஞ்சத்திற்கும் இது பொருந்தும். பிரபஞ்சம் அனைத்தையும் தருகிறது. ஆனால் அது நன்றியுணர்வு கொண்ட மனதிற்கு மட்டுமே தருகிறது. நீ ஏற்கனவே பெற்றவற்றை மதிக்கிறாயா? உன் உடல், உன் குடும்பம், உன் திறமை. நேற்று படுத்த நீ இன்று காலை எழுந்தாய். அதற்கு நன்றி கூறினாயா? நன்றி கூற ஆரம்பித்தால் புதிய பரிசுகள் வர ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் தருகிறது. ஆனால் நீ கதவை திறக்கணும், நீ நடக்கணும், நீ முயற்சி செய்யணும். பிரபஞ்சம் காற்று மாதிரி, அது எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீ படகு மாதிரி பாய்மரத்தை விரிக்கணும். அப்போதுதான் பயணம் தொடங்கும். ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஏனெனில் நீங்கள் உணரும் விதத்தை எக்கணத்திலும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் அதற்கு முன் எவ்வாறு உணர்ந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் என்ன தவறுகள் செய்திருக்கக்கூடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தவறுகளும் ஒரு பிரச்சனை அல்ல. நீங்கள் உணரும் விதத்தை மாற்றும்போது நீங்கள் ஒரு மாறுபட்ட அலைவரிசையில் இருக்கிறீர்கள். அதனால் ஈர்ப்பு விதி உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உணரும் விதத்தை மாற்றும்போது கடந்த காலம் மறைந்துவிடும். நீங்கள் உணரும் விதத்தை மாற்றும்போது உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. நடந்ததை நினைத்து வருத்தப்படுவதில் ஒரு கணத்தை கூட வீணாக்காதீர்கள். ஏனெனில் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை பற்றி உணர்வு பூர்வமாக நினைத்து பார்ப்பது உங்களுக்கு நீங்களே மீண்டும் நஞ்சூட்டிக் கொள்வதாகும். இறுதி உண்மை. இந்த காணொளியின் இறுதியாக, அன்பு நண்பர்களே, நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கட்டுப்படுத்தும் இந்த மாபெரும் பிரபஞ்சம் உன் வாழ்க்கையை கவனிக்க முடியாதா? முடியும். ஏனெனில் நீயும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதிதான். நீ தனியாக இல்லை. நீ பிரபஞ்சத்தின் ஒரு துளி. அதனால் நீ கேள், நம்பு, உணர்ச்சியுடன் வேண்டு, நன்றி கூறு, செயல்படு. பிரபஞ்சத்தால் தராமல் இருக்க முடியாது. நீ வேண்டுகிறாய் என்றாலே பிரபஞ்சம் உன்னை யோசிக்க வைக்கிறது என்றுதானே அர்த்தம். செயல்படு, ஓடு. உனக்கான நேரம், நீ போக வேண்டிய இடம் இன்னும் கொஞ்ச தூரத்தில் இருக்கலாம். பிரபஞ்சத்தின் சக்தியை தெரிந்து கொள்ள ஒரு சவால் ஒன்றை செய்து கொள்ளலாம். சென்ற காணொளியில் அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன். ஆனால் நான் நினைத்த 1,00,000 பார்வைகள் சுலபமாக வெறும் 7 நாட்களில் வந்தது. இப்போது சொல்கிறேன். இந்த காணொளி பிரபஞ்சத்தின் அருளால் 10,00,000 பார்வைகள் வரை விரைவில் செல்லும். சென்றதும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் பிரபஞ்சம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று. மேலும் இது மாதிரியான பவர்ஃபுல் வீடியோக்கள் பார்க்க
காட் டாக்ஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் செய்த அதிசயங்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான உண்மையுடன் சந்திப்போம். நன்றி.